Friends, good morning. ஸோ நம்மளோட செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா தேவையான அளவு போன் மில் அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா மொட்டு வந்து அது எங்கே போச்சுன்னே தெரில, உதிர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இலை பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செம்பருத்தி செடிக்கு என்ன தான் பிரச்சனை, இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, பூக்கள் அதிகமாக மொட்டு விடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த மஞ்சள் நிற இலைகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பூச்செடியாக இருந்தாலும் மொத்தம் 3 சத்து வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த 3 சத்து இருந்தால் மட்டும்தான் ஒரு செடி வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம நினைக்கிற மாதிரி பூக்கள் அதிகமாக பூக்கவும் செய்யும். இந்த 3 சத்து எப்படி உருவாகுது, எப்படி ஒரு செடிக்கு பயனாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரஜன் தான் ஒரு செடிக்கு CPU மாதிரி, அதாவது ஹார்ட் பீஸ் மாதிரி அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜனால தான் குளோரோஃபைல் அப்படின்ற ஒரு மூலக்கூறு உருவாகுது. இந்த குளோரோஃபைல் அப்படின்ற மூலக்கூறு தான் செடிக்கு தேவையான சர்க்கரை, அதாவது குளுக்கோஸை உருவாக்கி தருது. நம்மளுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு அப்படின்றது, ரைஸ்ன்றது எப்படி ஒரு முழு உணவாக இருக்குதோ அந்த மாதிரி செடிங்களுக்கு இந்த நைட்ரஜன் தான் ஒரு முழு உணவாக இருக்கு. ஏன்னா இந்த நைட்ரஜனால உருவாக்கப்படுற இந்த குளோரோஃபைல் தான் இந்த செடிக்கு தேவையான குளுக்கோஸை உருவாக்கி தருது. குளுக்கோஸ்னா சர்க்கரை. ஸோ இந்த குளுக்கோஸ் தான் செடியோட அத்தனை பாகங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது.